தேங்காய் எண்ணெய் எங்கேருந்து வருதுன்னு தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. தேங்காய வெட்டி ஒரு 3 நாளைக்கு காய வைக்கணும். காய வச்ச பிறகு அந்த கொடுக்குல இருக்க தேங்காவை கிண்டி எடுத்து, அத ஒரு 2 நாளைக்கு பொடி பொடியா நறுக்கி போட்டு காய வைக்கணும். அப்பதான் சீக்கிரமா எண்ணெய் சீக்கிரமா வரும்னு சொல்லிட்டு. பரவால்ல காஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரொம்ப காய விட்டாலும் எண்ணெய் வராது. அதிகமா காயலனாலும் எண்ணெய் வந்து அதிலேயே பிடிச்சுக்கும். ஒரு பதமா இருக்க டைம்ல எடுத்துட்டு போய் நீங்க ரைஸ் மில் எடுத்து போடலாம் நீங்க. செக்குலயும் ஆட்டுவாங்க. செக்குல ஆட்டுறதுன்னு ஒண்ணுல்லங்க. 2 எருத்த மாட கட்டி நடுப்புற உரலு மாரி இருக்க மாவட்டுற உரலு மாரி இருக்கு பாருங்க. அந்த உரல வச்சு செக்குலயே மாடு இழுத்துட்டே வரும். ரவுண்டு சுத்துனா அது செக்குல ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதே நீங்க ரைஸ் மில் எடுத்து போட்டீங்கன்னா, அவங்களே அரைச்சு குடுத்துருவாங்க. நம்மகிட்ட இங்க எங்கேயும் செக்குல ஆட்டுற மாடு இது இல்லைங்க. அதனால நம்ம ரைஸ் மில் எடுத்துட்டு போறோம். ரைஸ் மில் எடுத்துட்டு போயிட்டு குடுத்தேங்க. குடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், அவங்க புண்ணாக்கு அவங்களே எடுத்துக்குவாங்க. எண்ணெயும் நமக்கு குடுத்து வருவாங்க. இதனால நம்ம காசு குடுக்க தேவையில்ல. இதே நம்மளுக்கு எண்ணெயும் வேணும், புண்ணாக்கும் வேணும்னு நெனச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்ககிட்ட காசு குடுத்துட்டு புண்ணாக்கும் வாங்கிக்கலாம், எண்ணெயும் வாங்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு பொழுது, நாளைக்கு ஒரு பொழுது வெயில்ல வச்சேன்னு வச்சுக்கங்களேன், அந்த எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயில்ல வைக்கணும். 2 நாளைக்கு வச்சேன்னு வச்சுக்கங்களேன், அந்த அடிவண்டல்லாம் கீழ போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு தெளிவா இருக்கும். அத நீங்க சமைக்கவும் பயன்படுத்திக்கலாம். நீங்க சாப்பிடவும் பயன்படுத்தலாம். நம்மளும் சுத்தமான எண்ணெய் தாங்க தேங்காய் எண்ணெய். நம்ம வீட்ல பண்ணி நம்மளே செக்கு போடுறோம். இதனால நாங்க சாப்பாட்டுக்கு கூட நாங்க பயன்படுத்துறோம் தேங்காய் எண்ணெய்.